அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சமீப காலமாக ஒரு ரீல்ஸ் ஃபேமஸாக போயிட்டுருக்கு. அதாவது இந்த துரைந்தர் 2, அதாவது துரைந்தர் படம் ரிலீஸ் ஆகிற உடனே ஒரு இந்தியாவிலேருந்து ஸ்பையாக பாகிஸ்தான் போகிற மாதிரியும், அங்கே பாகிஸ்தானிகள் யாராவது பார்த்து சலாம் சொன்னாங்கன்னா சலாம் சொல்லிட்டு அப்படியே அவங்கக்கிட்ட பேச்சு கொடுக்கும்போது திடீர்னு நான் இந்தியர் என்பதை போஸ்டாக் மூலமாக வெளிப்படுத்தி கடைசியில் அவர் அப்படியே உயிரை மாய்த்து கொள்வதும் இந்த மாதிரி ரீல்ஸு போய்கிட்டு இருக்கு. ஸ்பை மாதிரி அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்களாம். ஸோ இது மக்களுடைய பார்வையில் ஒரு திரைப்படத்தில் இப்படி காட்டியிருக்கிறாங்க. அதனால் நம்ம ஒரு காமெடியாக பண்ணுறோன்னு நீங்கள் நினைச்சாலும் கூட, ஆனால் இதனுடைய விபரீதம் என்னென்னு தெளிவாக உள்ளத்தில் புரிஞ்சுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ சமீப காலங்களில் வந்த படங்கள்லாம் நீங்கள் எடுத்து பாருங்கள். சில படங்கள் உங்களுக்கு நினைவூட்டுறேன். அதில் முதல் படமாக காஷ்மீர் ஃபைல்ஸினுடைய நோக்கம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். அது எவ்வளோ பெரிய இஷ்யூ ஆச்சு, பிரச்சனையாச்சுன்னு. அதே போல் தி கேரளா ஸ்டோரி, அதே போல் ரக்ஷகர்னு ஒரு படமாக, திரௌபதி 2ன்னு ஒன்று வந்திருக்குது, கேரளா ஸ்டோரிஸில் 2 வந்திருக்குது, கந்தன்மலைன்னு சொல்லி ஒரு படம் வந்திருக்குது. ஸோ இந்த மாதிரி திரைப்படத்தின் மூலமாக மக்கள்கிட்ட என்ன செய்கிறாங்கன்னா, சத்பரிவார கும்பல் எப்படியாவது தங்களுடைய மதத்தினுடைய கோட்பாடுகளை அவங்க என்னமும் பெரிய அப்படியே ரொம்ப அடக்குமுறைக்கு உள்ளாகிற மாதிரியும், சமுதாயத்தில் ரொம்ப பயங்கரமான ஒரு இன்னல்களுக்கு ஆளாகிற மாதிரியும் அந்த படங்களை எடுத்து வச்சிருக்கிறாங்க. அவங்க பாதிக்கப்படுற மாதிரியும் எடுத்துட்டு, அதே மாதிரி இஸ்லாமியர்கள் தான் பாதிப்புக்கு உள்ளாக்குறாங்கன்ற மாதிரியும் பல திரைப்படங்கள் எடுத்து தொடர்ந்து வெளியே விட்டு, இதன் மூலமாக நாம் எப்படியேனும் நம்முடைய பரிவாரத்தை வளர்த்துடலான்னு பார்க்குறாங்க. அது குறிப்பாக மற்ற மாநிலங்கள் எப்படின்னு தெரியல, தமிழகத்தில் ஒரு காலம் பருப்பு வேகாது ஒன்று. ரெண்டாவது, இப்படி படங்கள் வெளியாகுது, திடீர்னு பார்த்தா துரைந்தர் 2 வரி வந்துருச்சா. இந்த படத்தின் மூலமாக என்ன சொல்ல வராங்கன்னா, அதில் சில காட்சிகள் இருக்குது. அதாவது இந்திய இராணுவ வீரர் அங்கே பாகிஸ்தானுக்கு போய் அவர் அங்கே உளவாளியாக செயல்படுற மாதிரியும், அதே போல் டிமானிட்டேஷன் கொண்டு வந்ததனுடைய காரணமே அந்த தீவிரவாதிகள், பாகிஸ்தானிய தீவிரவாதிகள் இந்திய தேசத்துக்குள்ளே கள்ள நோட்டுகள் உழவ பிளான் பண்ணிருக்காங்க. அந்த கள்ள நோட்டுகளை இந்திய தேசத்தில் புழங்க விடணும், அதன் மூலம் பெரிய ஒரு பாதிப்புகள் இந்திய தேசத்துக்கு உருவாக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க திட்டம் போட்ட மாதிரியும், அதனால் மோடி அவர்கள் உடனே டிமானிட்டேஷன் கொண்டு வந்து 1000 ரூபா நோட்டு 500 ரூபா நோட்டு செல்லாதுன்னு சொல்லி, அது பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு ஒரு பெரிய மரண அடியாக இருக்கிற மாதிரியும் அந்த திரைப்படங்களை அமைச்சிருக்கிறான். அப்படி ஒரு காலம் கிடையாது, அப்படி ஒரு காலம் நடக்கலை. அது என்ன என்பது இந்திய தேசத்தில் உள்ள மக்கள் அனைவருக்கும் தெரியும். அந்த பணத்தை நீங்கள் டிமானிட்டேஷன் பண்ண உடனே, டிமானிட்டேஷன் பண்ணி பேங்க்குக்கு 2000 ரூபா நோட்டு வர்றதுக்கு முன்பாகவே எத்தனை சன் பரிவார பாஜக கட்சியில் இருக்கக்கூடிய மக்களுடைய வீடுகளில் அந்த 2000 ரூபா நோட்டுகள் ஆல்ரெடி அச்சடிக்கப்பட்டு பதுக்கப்பட்டிருந்த செய்திகளெல்லாம் நிறைய பார்த்துருக்குறோம். அதே போல் இதனால் பாதிக்கப்பட்ட அப்பாவி மக்கள் பேங்க்குகளையும் நிறைய அடிப்படை செலவுகள் கூட பொருளாதாரம் இல்லாமல் வீதிகளில் எப்படி தெரிந்தார்கள் என்ற செய்தியும் நமக்கு தெரியும். ஆக தங்களை அவர்கள் நல்லவங்களை போல காட்டக்கூடிய படங்களையும், அதே போல் பாதிக்கப்பட்டு அதற்கு காரணம் இஸ்லாமியர்கள் தான் என்ற மாதிரி ஒரு படங்களையும் கொண்டு வந்து மக்கள்கிட்ட மீண்டும் மீண்டும் சொல்லி, அவர்கள் எப்படியேனும் இந்த சட்டமன்ற தேர்தலில் அல்லது நாடாளுமன்ற தேர்தலெல்லாம் பெரிய வெற்றி அடையலாம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த சன் பரிவார கும்பலுக்கு ஒரு சிறந்த பாடத்தை தமிழக மக்கள், இந்திய மக்கள் போற்றுவார்கள் என்றதில் மாற்று கருத்து கிடையாது. அஸ்ஸலாமு அலைக்கும்.